ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி துறையில வந்து ஜாப் வேக்கன்ஸீஸ் வந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 7,783 போஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ வந்து அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் வேற என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை உடனுக்குடனே போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், அதாவது அங்கன்வாடி துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. கவர்மெண்ட் ஆர்டர் வந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 7,783 போஸ்ட் வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர், அதுக்கப்புறம் மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த 3 போஸ்ட். ஓகேவா? 3 போஸ்ட்டு கீழே வந்து 7,783 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த அங்கன்வாடி துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, பல வருஷம் கழிச்சு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது நிறைய கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து 3 இது இருக்குது. ஓகேங்களா? அங்கன்வாடி ஒர்க்கர். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு வந்து அது பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அங்கன்வாடியை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. எல்லாமே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? 25 வயசு கம்ப்ளீட் ஆகி 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விதவை, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. அவங்க வந்து 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து 35னா 38 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு. நிறைய நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் தமிழ் நியூஸ் சேனல்லையும் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி. இந்த ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் ப்ரூஃப்க்கு வந்து இந்த 3மே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பேசிக் பே எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார்ட்டிங் 7,700லேருந்து 24,200 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 60 இயர், ஓகேவா? ரிட்டயர்மெண்ட் ஏஜ் வந்து 60 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 60 வயசுல தான் உங்களுக்கு வந்து ரிட்டயர்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஒர்க்கர் கீழே செயல்படுறவங்க தான் யாருன்னா, மினி அங்கன்வாடி ஒர்க்கர். ஓகேங்களா? அவங்களுக்கும் ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் விதவை, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி கேட்டகரி எல்லாம் 40 வயசு வரைக்கும், அதாவது ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஏஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 3 வருஷம் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து 38 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12th பாஸ் ஆயிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், அதாவது எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு இன்டர்வியூவும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு, ஹெல்ப்பருக்குலாம் இருக்காது. ஓகேங்களா? டைரெக்டாக உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருவாங்க. கிட்டத்தட்ட 7,783 வேக்கன்சி வந்திருக்கு. விட்றாதீங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வர்றப்ப வந்து 2 தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்து உங்களுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2 தமிழ் நியூஸ் பேப்பரில் ஆடா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. www.icdstn.government.in இந்த வெப்சைட்லேயும் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நியரான சென்டர் தான் வந்து லொக்கேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அங்கன்வாடி சென்டர் வந்து உங்களுக்கு நியராக எது இருக்கோ அந்த சென்டர் தான் லொக்கேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், மினி அங்கன்வாடி ஒர்க்கரும். ஸோ இவங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட் அது எல்லாமே ஒன்று தான்.
அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அங்கன்வாடி ஹெல்ப்பர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அங்கன்வாடி ஹெல்ப்பரா ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கன்வாடி மினி ஒர்க்கர் அண்ட் அங்கன்வாடி ஒர்க்கரா மாறுவாங்க. அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து எதுவாவும் மாற மாட்டாங்க. ஓகேங்களா. அங்கன்வாடி ஹெல்ப்பர் வேணா மினி ஒர்க்கர் அண்டு அங்கன்வாடி ஒர்க்கரா மாறலாம். ஓகேங்களா. இதுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து என்ன ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்கன்னா, 20 வயசு கம்ப்ளீட் ஆனாலே போதும். 20லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அவங்க வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் விதவை, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 40 அப்படின்னா 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க, 45 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 40னா 43 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் டைரக்ட் அப்பாயின்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது என்ன நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் வந்து எவ்வளோ விட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தமா 7783 வேக்கன்சி. அதில் வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 3886 வேக்கன்சி விட போகிறாங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 305 வேக்கன்சி. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 3592 வேக்கன்சிஸ் வந்து விட போகிறாங்க. இவங்களுக்கான ஸ்டார்டிங் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கன்வாடி ஒர்க்கருக்கு ரூ. 7700 ஸ்டார்டிங். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 5700, அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 4100 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து எப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 7700லேருந்து 24200 வரைக்கும் சேலரி இருக்குது. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 5700லேருந்து 18000 வரைக்கும் சேலரி இருக்குது. ஓகேங்களா. ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா. ஒரு வருஷத்துக்கு பெர் மந்த். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதாவது ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டா உங்களுக்கு வந்து சேலரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 4100லேருந்து 12500 வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து இதுதான் அங்கன்வாடியை பற்றி வந்த ஒரு ஆர்டர். ஓகேங்களா. ஆர்டர் வந்து இப்போ விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் விரைவில் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப நம்ம சேனலில் வந்து மறக்காமல் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் அங்கன்வாடியிலேருந்து வந்தாலுமே நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 3 வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு. அதாவது 7783 போஸ்ட் வந்து விட போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் ஆர்டர் வந்து வந்துருச்சு. விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 2-3 நாளில் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து அது வர்றப்ப நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. பாருங்கள், ஆர்டர் வந்து பாஸ் ஆயிருக்கு. 60 வயசு வரைக்கும் இருக்குது. ரிட்டயர்மெண்ட் ஏஜ் வந்து 60 வயசு வரைக்கும் இருக்குது. இதுக்கு அஃபிஷியல் ஃபார்வர்டட் பை ஆர்டர். ஓகேங்களா. இந்த ஆர்டர் வந்து ஃபார்வர்ட் ஆகி தான் வந்திருக்கு. செக்ஷன் ஆஃபீஸரால் சைன் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 24000 வரைக்கும் சம்பளம் வந்து எதிர்பார்க்கலாம். 60 வயசு வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வர்றப்ப நம்ம சேனலில் போடுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.